எது வந்து ரொம்ப சீக்கிரமாக மேலே போகுதோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு கரெக்ஷன் வந்து சந்திக்கும். இப்போ கோல்ட்லேயும் அதுதான் நடந்தது. அந்த கரெக்ஷனை பார்த்துட்ருக்கு. இப்போ ஒரு மாதம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டில் கோல்டில் பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஸ்டில் சில்வரில் பாசிட்டிவ் ரிட்டர்ன். இப்போ வீட்டில் வந்து பெண்கள் வந்து தங்கத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஒன்று அது நகை ஆபரணமாக அவங்களுக்கு தேவையாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் யாருக்காவது ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அது எமர்ஜென்சி ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வியாபார தேவைகளாக இருக்கலாம். அந்த நேரத்துலலாம் வந்து தங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு கொலேட்ரல் அசெட்டாக இருந்தது. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இந்த தங்கத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா ரிசர்வ் பேங்க்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோல்டை வந்து ஒரு நல்ல ரிசர்வாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை க்ரீன் எனர்ஜியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து சில்வர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கண்ட்ரியில் ஒரு அன்சர்டன்டி அப்படின்னு பார்க்குறோம். கண்ட்ரி மட்டும் இல்லை, குளோபலில் ஒரு அன்சர்டன்டின்றதை பார்க்குறோம். எல்லா கண்ட்ரிலையும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வருஷம் பர்டிகுலராக பார்த்தோம்னா 2025 கிட்டத்தட்ட ஒரு 120 அன்சர்டன் விஷயங்கள் நடந்திருக்கு. இது வாராக இருக்கலாம், இல்லை ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாக இருக்கலாம். தங்கம் என்னதான் நடந்துட்டு இருக்கு? தங்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? வெள்ளியில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு மாசமா பார்த்தோன்னா தங்கம் ஏறிட்டே இருந்தது, வெள்ளியும் ஏறிட்டே இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 2 நாள் இல்லை லாஸ்ட் ஒரு 3 நாளாக பார்த்தோன்னா ரொம்ப விழுது. என்ன நடக்குது? இது ஈக்விட்டி மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு நிறைய கொரிஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ தங்கம் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் அசெட். வெள்ளி, தங்கம் இதெல்லாம் வந்து ஒரு கமாடிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கமாடிட்டின்னு சொல்லும்போது இது வந்து ரியல் அசெட், ஃபிசிக்கல் அசெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இது டச் பண்ணுறீங்க, டேஞ்சிபிள்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, உங்களால் உணர முடியும் இந்த அசெட்டை. அதனால் தங்கத்துக்கு எப்பயுமே வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் டைம்லேருந்து தங்கம் வந்து ஒரு சேஃப்டி அசெட்டுன்னு சொல்லலாம். இப்போ வீட்டில் வந்து பெண்கள் வந்து தங்கத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஒன்று அது நகை ஆபரணமாக அவங்களுக்கு தேவையாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் யாருக்காவது ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அது எமர்ஜென்சி ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வியாபார தேவைகளாக இருக்கலாம். அந்த நேரத்துலலாம் வந்து தங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு கொலேட்ரல் அசெட்டாக இருந்தது. இதனால் தங்கத்துடைய விலை வந்து எப்பயுமே வந்து ஏறிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கும் வந்து அதே விஷயங்களை வந்து தங்கம் வந்து பண்ணக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் தான். இப்போ எதுக்காக இந்த நேரத்தில் வந்து தங்கம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய வந்து நம்ம பார்த்துருக்குறோம். டிமாண்டு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். டிமாண்டுன்றது நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க போயிட்டு தங்கத்தை வந்து நம்ம நகையிலே வாங்குகிறோம். நமக்கு வந்து உபயோகத்துக்காக வாங்குகிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறத விட வந்து உபயோகத்துக்காக வாங்குகிறோம். வீட்டில் வந்து நகைக்காக இந்த மாதிரி வாங்குகிறோம். பட் அது தவிர இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு வந்து இந்த அந்நிய செலாவணிக்காக வந்து அவங்க வந்து ஒரு ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ்ஸ்க்கு வந்து இந்த தங்கம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசர்வ். ஸோ இப்போ அந்த விஷயங்களை வந்து இவங்க ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பர்டிகுலராக ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் பிரிக் நேஷன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு சரிவை பார்த்துட்டு இருக்கு. மீன்ஸ் அது இந்த தங்கத்தையும் பேஸ் பண்ணும்போது யூஎஸ் டாலர்ஸ்க்கான அந்த விருப்பம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. பர்டிகுலராக ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இந்த தங்கத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா ரிசர்வ் பேங்க்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோல்டை வந்து ஒரு நல்ல ரிசர்வாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில்வருக்கு எதுக்கு இந்த டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இண்டஸ்ட்ரியல் மெட்டல். பேசிக்கலி ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலாக இருக்கும்போது அதனுடைய தேவைகள் நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மெத்தட் அப்படின்னும் போது இப்போது ஒரு கார்பன் ஓரியன்ட் விஷயங்கள், அதாவது நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே யோசிக்கும்போது இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை க்ரீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இப்படின்ற அந்த ஒரு சிந்தனைகள் எல்லாம் வந்தது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது கம்பேரபிளி ரொம்ப ஒரு கிளைமேட் ஓரியன்ட் ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி க்ரீன் எனர்ஜி அப்படின்றதும் வந்து கிளைமேட் ஓரியன்ட் ஒரு ஆப்ஷன். ரொம்ப பெரிய வந்து மாசு வந்து ஏறாது இதனால. ஸோ இதனால என்னாச்சு, உலக லெவலில் வந்து இது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க.
இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல கிரீன் எனர்ஜிய பத்தி பேசியிருப்பாங்க. இந்த 2த்துக்குமே இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் வந்து சில்வர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி பண்ணணும்னாலும் சில்வர் வந்து அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு காம்பனண்ட்டு. இல்லை கிரீன் எனர்ஜிக்கும் இந்த சோலார் செல்ஸு இந்த மாதிரி இல்லை எலக்ட்ரிக் காம்பனண்ட்ஸ் நிறைய நம்ம இப்போ செல்ஃபோனு அது இதுன்னு பார்க்குறோம் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து சில்வர் ஒரு பெரிய காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் ஒரு பர்டிகுலராக ஒரு 10 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பெருக ஆரம்பித்த உடனே சில்வர் ப்ரைஸும் ஸ்லோவாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ எதுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்னா, பர்டிகுலராக இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கண்ட்ரியில் ஒரு அன்சர்டன்டி அப்படின்னு பார்க்குறோம். கண்ட்ரி மட்டும் இல்லை, குளோபலில் ஒரு அன்சர்டன்டின்றதை பார்க்குறோம். எல்லா கண்ட்ரிலையும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வருஷம் பர்டிகுலராக பார்த்தோம்னா 2025 கிட்டத்தட்ட ஒரு 120 அன்சர்டன் விஷயங்கள் நடந்திருக்கு. இது வாராக இருக்கலாம், இல்லை ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது தங்கத்துடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து ஏற தான் செய்யுது. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். அது தவிர கன்சூமராக நம்ம வாங்குகிறோம், சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது இதனுடைய டிமாண்ட் வந்து பெருக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ ப்ரொடக்ஷன் இல்லை, டிமாண்ட் பெருகுது. இன்னொரு சைடில் யூஎஸ் டாலருடைய அந்த ரிசர்வ் ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அப்படிங்கும்போது இந்த தேவையான தங்கத்துடைய தேவை வந்து உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் சில்வர் வந்து அதை தொடர்ந்து இருக்கிறதுனால நமக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இதுவும் பார்க்கறதுனால அதனுடைய தேவைகளும் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 மாதமாக இது நிறைய பேசப்பட்டதுனால நிறைய டிமாண்டு, நிறைய விஷயங்கள். அண்டு இப்போது லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் தங்கம் கொடுத்த ரிட்டர்ன் வந்து நிறைய ஈக்விட்டி மார்க்கெட்டோட நிறைய கொடுத்துருக்கு. சில்வர் வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 2-3 நாளில் வந்து இந்த கரெக்ஷன் நடந்திருக்கு. இந்த கரெக்ஷன்னால பர்டிகுலராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இப்படியே கீழே போயிடுமா, இல்லை இதுலேருந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பர்டிகுலராக லாஸ்ட் ஒரு 1 வீக்கோ ஒரு 10 டேஸோ நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நிறைய மேலே போச்சு. எது வந்து ரொம்ப சீக்கிரமாக மேலே போதோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு கரெக்ஷன் வந்து சந்திக்கும். இப்போ கோல்ட்லேயும் அதுதான் நடந்தது. அந்த கரெக்ஷனை பார்த்துட்ருக்கு. இப்போ ஒரு மாதம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டில் கோல்டில் பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஸ்டில் சில்வரில் பாசிட்டிவ் ரிட்டர்ன். பட் இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க நெகட்டிவ் ரிட்டர்னை பார்த்துருப்பாங்க. உடனே பார்த்துட்டு நான் வந்து ட்ரேடராக இருந்தேன்னா எனக்கு வந்து வருத்தம் இருக்கும். நான் இன்வெஸ்டராக இருந்தேன்னா இன்னிலேருந்து எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் கொடுக்க முடியும், 5 வருஷம் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு வருத்தம் பெருசாக தேவையில்லை. சரி, ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டுலேயோ சில்வர்லேயோ இப்போ நடந்த ப்ரீவியஸ் இதில் நடந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எப்பயுமே எதிர்பார்க்காதீங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாடரேட் பண்ணிக்கோங்க. அதாவது இவ்வளோ அளவுக்கு வந்து இது ஏறாது. லாஸ்ட் 40 வருஷத்தில் கோல்டு வந்து 10% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 7, 8, 9 நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் அதை விட்டுட்டு அது வந்து 20 கொடுக்கும், 50 கொடுக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து டிசப்பாயிண்டில் போய் முடியலாம். சில்வருக்கும் அதே தான். நெக்ஸ்ட் ஒரு 4 வருஷம் டிமாண்ட் நல்லா இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷனை குறைவாக வச்சுட்டு இந்த 2 மெட்டலையும் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனாக உங்களுடைய அசட் அலோகேஷனில், அதாவது ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5லேருந்து 15 ரூபா இதுக்கு அலோகேட் பண்ணிங்கன்னா அது ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். அதை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ கோல்டோட வாலட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பர்டிகுலரி சில வருஷங்களில் வந்து கோல்டு வந்து ஏறும். இதுக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு பர்டிகுலர் வருஷங்களில் வந்து ஏறும். 1970லேருந்து 80s வரைக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நல்லா ஏறிடுச்சு. அதே மாதிரி அரௌண்ட் 90s அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏறிடுச்சு. தென் வந்து அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் 2007லேருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ஏறிடுச்சு. கோவிடுக்கு முன்னாடி அந்த ஒரு கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ஏற்றம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து ஏற்றங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு ஹையை பார்ப்போம், அதுக்கப்புறம் அது குறையும். அல்லது குறையலைன்னா கூட அந்த ஃப்ளாட் ரிட்டர்ன் இருக்கும். ரொம்ப நாள் வந்து ஒரே மாதிரி இது இருக்கும், நிலைமை இருக்கும். பர்டிகுலராக இது லாஸ்ட்டாக எப்போ நடந்தது அப்படின்னா 2012லேருந்து 19 வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்தது ரிட்டர்ன். அதாவது கோல்டு கொஞ்சம் இறங்கிச்சு, திருப்பி அதே நிலைமைக்கு வர்றதுக்கு வந்து 7 வருஷம் எடுத்தது.
அதனால கோல்டில் கரெக்ஷன் இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் அதுவும் மந்த நிலையில தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடியது நம்ம ஒரு சைக்கிள் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ரிப்பீட்டடாக வந்து இந்த ஹைஸு, அதுக்கப்புறம் ஒரு லோ வரும், அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த தடவை கொஞ்சம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பேங்கோட டிமாண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினாரியோ. இதுக்கு முன்னாடி வந்த சைக்கிள்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய வாங்கின மாதிரி சரித்திரங்கள் நம்ம பார்க்கல. பட் இப்போ அமெரிக்கா தவிர மற்ற நாடுகள் இந்த கோல்டை வாங்குறாங்க, ரிசர்வாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதுனால சென்ட்ரல் பேங்கோட ஒரு புஷ் இருக்குது. நம்ம ரீட்டெயிலாக நம்ம வாங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவில் வந்திருக்கு. இன்றைக்கி ETF இருக்குது, இன்றைக்கி கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்குது, சாவரின் கோல்ட் பாண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் சென்ட்ரல் பேங்கோட டிமாண்ட் அப்படின்றது பல மடங்கு பெரியது. ஸோ இந்த நிலைமை எப்போ வரைக்கும் தொடருதோ கோல்டு வந்து ஓரளவுக்கு மேல் நிலைமையை பார்க்கும். நடுவில் கரெக்ஷன்ஸ் இருக்கும். சில கரெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்த மாதிரி பெரிய கரெக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். பட் அதையும் மீறி நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு அசட் அலோகேஷனாக கோல்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் வராது. அந்த அசட் அலோகேஷன் எவ்வளோ வேணுன்றதையும் சொன்னேன். 5-15% வரைக்கும் உங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம்.